இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழகமே எதிர்பார்த்த தரமான அரசு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமமாக 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கு மேலே +2 எனி டிகிரி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான மாத சம்பளம் ஸ்டார்ட் 19,800லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். ஸோ இது கூட உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸு அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2/12/2024 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது. நீங்கள் இதுக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு தேர்வும் இல்லை. 6 விதமான பதவிகள் இருக்குது. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ள இந்த வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து என்னென்ன கேட்டகரிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் அப்படி படிச்சிருக்கவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகரியில் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும். அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றின சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்கணும். இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900 அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்ஸ்பெக்டர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை. இந்த கேட்டகரியில் படிச்சிருக்கவங்க வந்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி லேப் டெக்னீஷியன் கேட்டகரியில் படிச்சிங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 19,800 அப்படின்றது உங்களுக்கு சேலரி. அதே மாதிரி சீனியர் லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் எம்எஸ்சி, பிஎஸ்சி, அதில் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இதில் எல்லாமே வருது. இது 25,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. லேப் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி என்ன இருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. 13,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ். ஸோ சயின்ஸுன்ற போது எல்லாமே வந்துடும் பிஎஸ்சியில். அது மட்டும் இல்லாமல் 10th +2ல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அஸ் எம்பிடபிள்யூ இந்த மாதிரி ஹெல்த் ஒர்க்கர் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 13,300 அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். கம்யூனிட்டி ரோஸ்டர் மெத்தட்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட். கோயம்புத்தூர்லேருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன பதவிகள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ ஓகே, எல்லாமே எனக்கு ஓகேவாக இருக்குது, ஜாப் நேச்சர் ஓகேவாக இருக்குது. நான் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பயோடேட்டா வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பயோடேட்டா கூட உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆல் நெசசரி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு A4 கவர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அதில் 30 ரூபாய்க்கான போஸ்ட் ஸ்டாம்ப் வேல்யூ 30 ரூபா இருக்க மாதிரி அதில் ஒட்டிட்டு அதில் உங்களோட அட்ரஸ் எழுதியிருக்கணும். அந்த கவரில் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இன்னொரு கவரில் வச்சு த டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் டிபி சென்டர் ஆஃபீஸ் நம்பர் 219 TTHS கேம்பஸ் ரேஸ்கோஸ் ரோட் கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2/12/2024 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அட்ரஸ். பயோடேட்டா கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு 2/12/2024 ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடணும். இது நீங்கள் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கலாம் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓடவும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.